சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. சின்ன துரும்பு தானே அப்படின்னு தூக்கி போட்டுறாத, அது பல்லு குத்துறதுக்கு உதவும்னு. ஏன்னா பல்லு குத்துறது அவ்வளோ பெரிய வேலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்கள் பல்லிடுக்கில் பழனார்னு நகுலன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். பழைய பழைய புதுக்கவிஞர் நகுலன் பல்லிடுக்கில் பழனார் அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். செருப்பிடை சிறு பரல்னு சங்க காலத்தில் சொன்ன மாதிரி பல்லிடுக்கில் பழனார் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணும்? இறைச்சி துண்டுகள் மாட்டிக்கிறோம். அதை எடுக்கிறதுக்கு நாக்கை விட்டு தொலாவி பார்த்தாத்தான் தெரியும் அதோட கஷ்டம், வந்து சேராது. அப்புறம் ஏதாவது கிடைக்குமான்னு அந்த சிறு துரும்பை எடுத்து அதை குத்தி கிளியர் பண்ணலைன்னு வச்சுங்க, 2-3 நாள் பல்லு இடுக்கில் அது சிக்கிச்சுன்னா அது பல்லையே காலி பண்ணிட்டு போயிடும். அதனால் சிறு துரும்பும் பெரிய உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எதையும் உதாசீனப்படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு கணவர் வீட்டில் திடீர்னு அவருக்கு ஒரு வலி வந்துருச்சு, நெஞ்சிலேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம், கடுமையான நோய்வாய்ப்பட்டார். ஒரு மாத்திரை, அதை சாப்பிட்டா அந்த நோய் போயிடும். உடனடியாக சாப்பிட்ணும். எமர்ஜென்சிக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டாருன்னா அந்த வலி இல்லாமல் போயிடும். உடனே அவர் எந்திரிச்சு போக முடியல, வீட்லேயும் அந்த மாத்திரை இல்லை, என்ன பண்ணுறது? மனைவி கார் எடுத்துக்கிட்டு நான் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் இருங்க, கொஞ்சம் அப்படியே தாக்காட்டிக்கிட்டே இருங்க, வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப அவசரமாக கணவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு கார் எடுத்துக்கிட்டு வேகமாக போச்சு. மாத்திரையும் வாங்கிச்சு. வாங்கிட்டு திரும்பி வந்து பார்த்தா இறங்குற அவசரத்தில் சாவியை வண்டியோடையே வச்சுட்டு இறங்கியிருக்கு இந்த அம்மா. கதவை லாக் பண்ணிவிட்டு அப்படி கதவை பூட்டிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வரும்போது கதவு ஆட்டோ லாக் ஆயிடுச்சு. இப்போ இழுத்து பார்த்தா சாவி போட்டு தான் திறக்கணும், சாவி வந்து வண்டிக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. இப்போ எப்படி திறக்கிறது? உடனே அந்த டோரு பக்கத்துலேயே நின்று ஒரு ப்ரே பண்ணிச்சு அந்த அம்மா. கடவுளே, எப்படியாவது இந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரு உபாயத்தை கண்டுபிடி, என் கணவருடைய உயிரை காப்பாற்றணும் கார் எடுத்துகிட்டு போய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு பழைய ஹேங்கர், துருப்பிடிச்சு போன ஒரு ஹேங்கர் ஒன்று இருக்குது, கம்பி, அது கிடக்கு. அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, இதை வச்சுக்கிட்டு எப்படி திறக்கிறது? பழைய ஹேங்கரு, துருப்பிடிச்சு போன கம்பி, அதை வச்சு எப்படி திறக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி கண்ணை மூடிச்சு. கடவுளே, நான் ப்ரே பண்ணதுக்காக ஒரு ஹேங்கர் கம்பியை காமிச்ச, அதை வச்சு எப்படி திறக்கிறது? அதுக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆள் அனுப்ப மாட்டியா அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிச்சு. திடீர்னு ஒரு ஆள் வந்து நின்னான், நிறைய தாடி மீசையோட, முடியெல்லாம் நிறைய வளர்த்து வந்து, என்ன மேடம் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி விவரம்னுச்சு. கொண்டாங்க அப்படின்னு அந்த ஹேங்கர் கம்பியை வாங்கினா, அந்த கார் கதவுக்குள்ளே அந்த சாவியை நுழைக்கிற இடத்துல அப்படி எப்படின்னா கார் திறந்துடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு போய் உங்கள் கணவரை காப்பாற்றுங்க அப்படின்னு அவன் சொன்னான். அந்த அம்மா டக்குன்னு உடனே திருப்பி கடவுள்கிட்ட பிரார்த்தனை, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே, ரொம்ப வெரி நைஸ் மேன் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க, அவர் உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணி கதவை திறந்து கொடுத்துட்டாரு, உங்களுடைய டைம்லி ஹெல்ப்புக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வெரி நைஸ் மேன், ஐ அப்ரிஷியேட் ஹிம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை திறக்க போச்சு. அந்த அம்மா அவர் தட்டி கூப்பிட்டார். யார்? அந்த கதவை திறந்து விட்டவர். மேடம், நான் ஒன்றும் நைஸ் மேன் இல்லை மேடம், கடவுள்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நைஸ் மேன்லாம் கிடையாது, கார் திருடுறவன். போன வாரம் ஒரு காரை இந்த மாதிரி கள்ளச்சாவி போட்டு திறந்து கம்பியை வச்சு திறந்ததுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க ஜாமீனில், வரட்டா அப்படின்னு கிளம்புனானா. அந்த அம்மா யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணோம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.